ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பராக நீங்கள் அப்போ தான் புக் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு 1500 வரைக்கும் earn பண்ணலாம். எப்படின்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். 1500 earn பண்ணலாம் ஒரு நாளைக்கு. எப்படின்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிடாதீங்க. இப்போ எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோம்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். க்ரோம்குள்ளே போயிட்டு கெட்டுன்னு கொடுத்துருங்க. கெட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரோம்லேன்னு டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்பர், பாஸ்வேர்டு, ஓடிபி இதை 3 கேட்கும். இதை 3 கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. நீங்கள் எதுக்கும் ஒரு 50 ரூபா இல்லாட்டி 100 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இல்லை சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா தருவாங்க, ஓகேவா? 2 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கிட்ட தருவாங்க. இந்த ஆஃபர் இன்னும் இருக்குது, ஓகேவா? கிறிஸ்மஸ் ஆஃபர்னு இன்னும் வச்சுருக்காங்க. அதை மட்டும் ரெஃபர் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க, 300 ரூபா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 100 ரூபா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ அதை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள் ராக்கெட் கேம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றும், ஓகேவா? டவுன்லோட் பண்ணுற மாதிரினா சுற்றும், இப்படி சுற்றிக்கிட்டு அடுத்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டு வந்தோடனே மொதல் ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். மொதல் ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி 2ன்னு வச்சிடணும். இது ஏன் ஓகேவா? இப்போ வந்து 1.01 விழுந்திருக்கு. இப்போ 1 ரூபா கட்டுறேன், ஓகேவா? இப்போ 1 ரூபா கட்டியிருக்கேன். 1.01 அப்படி விழுந்தால் மட்டும்தான் கட்டணும். அப்படி விழுகலைன்னா கட்டக்கூடாது, ஓகேவா? இங்கே பாருங்கள், மேலே பாருங்களேன், 1.37 அப்படின்னு விழுந்தாலும் கட்டக்கூடாது. 1.01 விழுந்துருக்கு. இப்போ 1.86 அப்படின்னு விழுந்திருக்கு. அப்படின்னாலும் நீங்கள் கட்டக்கூடாது. 1.01 விழுந்தால் மட்டும்தான் கட்டணும். இப்போ எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி 2ன்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கே இந்த சைடு பெட் அமௌண்ட்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணுறீங்களோ, இப்போ 1 ரூபா பெட் பண்ணுறீங்கன்னா 1 ரூபாய்க்கு கிளிக் பண்ணணும். இப்போ 15 ரூபா பெட் பண்ணுறீங்கன்னா 5 ரூபாய்க்கு கிளிக் பண்ணால் 15 ரூபா. இப்போ எப்படின்னா 2 ரூபா பெட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ என் அக்கௌண்ட்டில் 60 ரூபா இருக்குது. நம்ம 2 ரூபாலேருந்து பெட் பண்ணலாம். எப்படி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பில் 2ன்னு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். ஏன் 2 கிளிக் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு 2க்கு மேலே போகுதுன்னா நீங்கள் அது எப்போ வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5 போகிறப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம், 4 போகிறப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன் 20 போகிறப்ப கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2னா 2 வந்தோடனே ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். 1 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 2 ரூபா கிரெடிட் ஆயிரும். இப்போ எப்படி 1.01 விழுந்திருக்கு, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு லெவல், ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட்டு லெவல் இப்போ கட்டியிருக்கேன். மொத்தம் 5 லெவல் ஃபண்டு வைக்கணும். இப்போ எப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து 2 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே என்ன கட்டுறீங்கன்னா 5 ரூபாயை கட்டுங்க, ஓகேவா? 6 ரூபாயை கட்டணும், 3 மடங்காக கட்டணும். என்கிட்ட அமௌண்ட் இல்லாதனால நான் 5 ரூபா கட்டுறேன். இதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா 15 ரூபா நான் கட்டணும், ஓகேவா? இப்போ இது 5 ரூபா கட்டியிருக்கேன். லாஸ் ஆகுதா வின் ஆகுதான் லைவாகவே பாருங்கள். 5 ரூபா கட்டி வின் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 3 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு, ஓகேவா? 3 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு. 5 ரூபா ப்ளஸ் அந்த 2 ரூபா, 1 ரூபா, ஓகேவா? அது மாதிரி தான் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 2 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 6 ரூபா கட்டுங்க. 6 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 18 ரூபா. 18 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு, 54 ரூபா. 54 ரூபாவில் 100 ரூபா ஃபண்டு வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த 54 ரூபாலேயே உங்களுக்கு 18 ரூபா கட்டுறப்பே வின் ஆயிடும். 54 ரூபாலாம் போகாது, ஓகேவா? அதனால் 5 லெவல் ஃபண்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இப்போ என் அக்கௌண்ட்டில் 50 ரூபா இருக்குன்னா அந்த 50 ரூபாய்க்கு ஒரு 4 லெவல் 5 லெவல் ஃபண்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ 50 ரூபா இருக்குன்னா எவ்வளோ கட்டணும்னா 2 ரூபா கட்டுங்க. லாஸ் ஆகிடுச்சா 50 ரூபா கட்டுங்க. அதுவும் லாஸ் ஆகிடுச்சுனா 10 ரூபா கட்டுங்க. போட்ட அமௌண்ட்டோட 2 ரூபா சேர்த்து வரும், ஓகேவா? அதிகமாக அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ எப்படி 1500 ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபா இருக்குது, ஓகேவா? இது மாதிரி இப்போ 1.01 விழுகிற மாதிரி நீங்கள் ஒரு 4 தாட்டி பெட் பண்ணாவே போதும். உங்களுக்கு ஒரு 800 ரூபா டு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வந்துடும், ஓகேவா? 800 ரூபா டு 1000 ரூபாக்குள்ளே கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா கன்ஃபார்ம் அது வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தாட்டி லாஸ் ஆகும், 2 தாட்டி லாஸ் ஆகும். 3வது லெவலில் கன்ஃபார்ம் வின் ஆயிரும். உங்களுக்கு அப்படியே ட்ரிபிளாக தான் வரும்னு சொல்லி லாஸ் ஆகாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு இப்போ எப்படி ப்ளே பண்ணுறது. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு பண்ணோம், வின் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் அட்டம்ப்ட்டு பாருங்கள். செகண்ட் அட்டம்ப்ட்டு 1.01 விழுந்துருச்சு. இப்போ ப்ளேன் கொடுத்துருக்கேன், 2 ரூபா கட்டியிருக்கேன். லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே ட்ரிபிளாக கட்டணும், பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ கட்டணும்னா 6 ரூபா கட்டணும், ஓகேவா? இப்போ 6 ரூபா கட்டணும். அந்த 6 ரூபாவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா 18 ரூபா கட்டணும். அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோ கட்டுங்க, அதே போதும். அதுக்கு மேலே கட்டாதீங்க. அதுக்கு மேலே கட்டினாலும் உங்களுக்கு ரிஸ்க் தான். அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து கட்டினாவே உங்களுக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்ம் விழுந்துடும். இப்போ எவ்வளோ கட்டினேன்னு பாருங்கள். 2 ரூபா கட்டினேன், லாஸ் ஆகிடுச்சு.
ரூபா கட்டினேன் எனக்கு வின் ஆயிடுச்சு பாருங்களேன். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 11 ரூபா கிட்ட வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். செகண்ட் லெவலே வின் ஆயிடுச்சு. இன்னும் 2 அட்டம் ட்ரை பண்ணோம், 2 அட்டம்லேயே செகண்ட் லெவலே வின் ஆயிடுச்சு. தேர்ட் அட்டம் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். தேர்ட் அட்டம் 1.01 விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிளேன் கொடுத்துருக்கேன். 6 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ, அதனால டக்குன்னு முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். தேர்ட் அட்டம்ப்ட்டில் 2 ரூபா கட்டியிருக்கேன். லாஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ 6 ரூபா கட்டணும். அதே வின் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. 3 அட்டம் ட்ரை பண்ணோம், வின் ஆகிடுச்சு. 3 அட்டம் ட்ரை பண்ணோம், 3 அட்டம்ப்ட்லேயே 2வது லெவலை விட்டு தாண்டல. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ இந்த கேம் இருக்குது. நான் சொல்கிறேன் 5 லெவல் ஃபண்டு வச்சுருக்க சொல்கிறேன். அப்போது இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா ஒரு 7 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு. உங்கள் வீடியோ எடுக்கிறக்கோசரம் 7 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு. இதே நான் 600 வச்சுருந்தேன்னா 70 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். லாஸே வந்திருக்காது. 70 ரூபா ஓகேவா. 3 நிமிஷத்தில் 70 ரூபா வருதுன்னா அப்போ சாதாரணமாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா. முக்கியமாக சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, பாய்.